ஹாய் ஃபர்ஸ்ட் இந்த மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜனநாயகன் படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜனநாயகன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸாக இருக்க வேண்டியது. அக்டோபர் மாதம் ஜனநாயகன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீம் ரிலீஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சொன்னாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அக்டோபர் 16 அனிருத்தோட பர்த்டே ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அக்டோபர் 20 தீபாவளி இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் கரூர் இஷ்யூனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிளானையுமே டீம் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும் செய்யுது. ஸோ எல்லா பிளானுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே ஜனநாயகன் டீம்ஸ்லேருந்து கொடுக்கவும் செய்யல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டேக்கான கேரக்டர் போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. பூஜா ஹெக்டேயோட பர்த்டே டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பர்த்டே ஒரு சின்ன ஒரு கான்செப்டில் எடுத்த ப்ரொடியூசர் ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொடியூசர் அண்ட் அனிருத் இருக்கிறவங்க ஒரு ஸ்டில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து டீம்ஸ்லேருந்து ஒரு புது போஸ்டர்லாம் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு தீபாவளி. ஸோ டீம்ஸ்லேருந்து ஏதாவது அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களாம் வீட்டு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு தீபாவளி டீம்ஸ்லேருந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும் செய்து. ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு போஸ்டரில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ஒரு டேட் ரிலீஸும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. மேபி இந்த ஒரு புது போஸ்டர் இப்போ தீபாவளிக்கு ஒரு புது போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸும் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அந்த ஒரு போஸ்டரில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கம்மிங் ஜூன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த டேட்டில் ரிலீஸும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கும் செய்து. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி டீம்ஸ்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. மேபி ஒரு புது போஸ்டர் கூட வேண்டாம், எந்த ஒரு அப்டேட்டுமே படம் சேர்ந்து கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் இந்த மாதம் எண்ட் அப்படி இல்லைன்னா நவம்பர் மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளான் பண்ணுறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கும் செய்து. இதெல்லாம் என்ன ரீசன்னால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் விஷயனால தான். ஸோ இங்கே தான் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாகணும். ஸோ ஜனநாயகன் படத்துக்கு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு போன வருஷம் டீம் கொடுக்கணும்னு இருப்பாங்க இல்லையா. அக்டோபர் மாதம் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அக்டோபர் இல்லை செப்டம்பர் மாதத்துக்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தளபதி 16 நம்ம ஹைஸ்டனோட டேரக்டர் பண்ண போறாரு, அனிருத் மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு போஸ்ட்லேயே டீம் சொல்லணும்னு இருப்பாங்க அக்டோபர் 2025 அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு வேண்டியது. 17 அப்படி இல்லைன்னா 16ஆம் தேதி இந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு வேண்டியது. பட் அப்படி டீம் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கரூர் விஷயம்லாம் வச்சு படம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணதாக இருக்கும். இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கவங்க கூட இருந்திருக்கலாம். ஸோ நல்ல வேலை ஏதோ ஒரு இதனால படம் அடுத்த வருஷத்துக்கு டீம் போஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ படத்துக்கு நல்ல ஒரு இது அமையன்ஸ் இருக்கு. மேபி அவங்க போஸ்ட் பண்ணாம அக்டோபர் 16 இல்லை 17 ரிலீஸும் பண்ணியிருந்தா இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஜனநாயகனுக்கு ஒரு பாசிட்டிவான இதாக இருந்திருக்கு. ஸோ டீமும் கரெக்டாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு டீம் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன்.